வேறு வழியாக கர்த்தர் பண்ணியிருக்கலாம். சொல்லப்படுகிற கருத்து என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கிற போதும் உன் கூடாரத்துக்குள்ளே நடக்கப் போகிறது. உன் கூடாரத்திலே அதற்குரிய காரியங்கள் இருக்கிறது. அற்புதம் 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 வெளியில் ஓடுவான். அன்பு கிடைக்கலன்னு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. மனைவி அன்பு பாராட்டுறது தெரியாது, கணவனுடைய அன்பு மனைவிக்கு தெரியாது. அதுதான் மாயை. கர்த்தர் இந்த மாலை வேலையில் உங்கள் கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். உன் கூடாரத்துக்குள்ளும் அற்புதம் நடக்கும், உன் கூடாரத்தாலேயே உனக்கு அற்புதம் நடக்கும். வேறு எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, ஓடியார வேண்டியது எல்லாம் நம்ம தான் தேடி வருவாங்க. இன்றைக்கி அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு வண்டி. என்ன ஆகையால் திடன் கொள்ளுங்க, கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். ஆனால் இப்பொழுது அந்த தண்ணீரிலே பெரிய பிரச்சனை இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் தண்ணீர் இருக்க வேண்டும். மனுஷனுக்கு என்ன இருக்கிறதோ இல்லையோ தண்ணீர் இருக்க வேண்டும். சில சமயத்தில் தண்ணீர் இல்லாததே நல்லதாக போச்சு. யோசேப்பு என்ன செய்கிறாங்க? ஆதியாகம புஸ்தகத்தில் தண்ணீரற்ற கிணத்துல போய் தள்ளி விட்டுறான்.